வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நாம ஏரிக்கு தாங்க மீன் பிடிக்க வந்திருக்கோம். நான் இன்னைக்கு 2 ஸ்பைடர் ஹூக்கு, ஒரு பால் செட் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அந்த பால் செட்லேயே கூட ஃபீடர் ஹூக் மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நாம் எப்படி பால் செட்டில் நம்ம மாவை ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி ஹூக் எப்படி மேக் பண்ணுறது, ஸ்பைடர் ஹூக்கு, பால் செட்டு, ஃபீடர் ஹூக் இது மாதிரி எப்படி இதை மேக் பண்ணுறது, மீன் பிடிக்கிறதுக்கு பைட் எப்படி யூஸ் பண்ணுறது, அதே போல் நம்மளுக்கு இந்த ஃபிஷ்ஷிங் வீடியோஸ் இது மாதிரி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் வருது. நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோடி தருங்க. இப்போ மாவை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்துலாங்க. சரிங்களா? இப்போது பார்த்தீங்களா, மாவை நாம் எடுத்து இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஆமாம், அந்த ஸ்ப்ரிங்கில் வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஹூக்கில் இதில் பாப்பப் பால் வச்சுருக்கேன். நான் ஸ்பைடர் ஹூக் முன்னாடி நான் பாப்பப் பால் போட்டிருக்கேன். பால் செட்டாக இருந்தால் போட தேவையில்லை. சரிங்களா? இப்படி வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நான் நரம்புலாம் ஃபுல்லாக வெளியே எடுத்து விட்டுறேன். ஏன்னா காஸ்டிங் பண்ணும்போது ஃபுல்லாக ரொம்ப எவ்வளோ லாங் போக முடியுமோ அவ்வளோ லாங் போகிறதுக்கு நான் நரம்பில் எடுத்து வச்சுட்டு காஸ்டிங் பார்த்துங்க. நான் கவர் கட்டிக்கிறனால கிரிப்பாக இருக்குது. தூக்கி வீசினால் ரொம்ப தூரம் காஸ்டிங் ஆகும். அதுக்காக நான் கவர் கட்டிக்கிறனால வீசினா பார்த்துங்க, அந்த வாட்டர் கேனு எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் அந்த வாட்டர் கேனில் ஃபுல்லாக போயிருக்கு நரம்பு. ஆமாங்க. அப்புறம் அந்த பால் செட்டு தண்ணிக்குள்ளே மூழ்குன்னு கீழே அடிமட்டத்துக்கு போன கடைசியில் நாம் அந்த நரம்பை டைட் வச்சுக்கணும். ஆமாங்க. ஏன்னா நான் இப்போ மேலே பால் கட்டியிருந்தால் மீன் மாட்டினா தெரியும். இப்போ டைட் வச்சா மட்டும்தான் மீன் இழுத்துட்டு போகும்போது தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா டைட் வச்சுக்கணும். நரம்பு தெரியும். டைட்டாக இருந்தால் மீன் கடிக்கும்போது, அதை கொத்தும்போது இல்லை சுண்டும்போது தெரியும். அப்படியே உள்ள இழுத்துட்டு போகும்போது தெரியும். சரிங்களா? நம்ம அதெல்லாம் டைட்டில் அதுக்காகத்தான் இப்போ டைட் வைக்கிறது. இப்போ இது மாதிரி டைட் வச்சுங்க. பார்த்தீங்களா, ஒவ்வொரு நரம்பு டைட் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா 1 2 அடுத்து இந்த பக்கம் 3 நரம்பு டைட் வச்சுருக்கேன். இது மாதிரி டைட் வச்சிட்டோம்னா மீன் கடிக்கும்போது, அதாவது அந்த பால் செட்டை மாவு மேயும்போது நம்மளுக்கு அப்படியே தெரியும். சரிங்களா? அதுக்காக தான் டைட் வைக்கிறது. பார்த்தீங்களா? இது மாதிரி நான் டைட் வச்சுக்க வேண்டியதான் வாட்டர்கனை சுற்றி. இப்போ நான் தூண்டி போட்டு எனக்கு ஒரு 3 தூண்டி போட்டாச்சு. ஆனால் அப்போ மீன் கடிக்கவே இல்லை, எந்த மீனும். ஏன்னா அவங்க வலை போட்டு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதனால் பயந்துருக்கு மீனில். இப்போது நான் பார்த்தீங்கன்னா 3 தூண்டி போட்டிருக்கேன். இப்போ எனக்கு பச்சைக்காலில் உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு, தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதை நான் காஸ்டிங் பண்ணுறேன். சரிங்களா? பச்சை கலர் நரம்பு லூஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் காஸ்டிங் பண்ணி பார்க்குறேன். நான் இழுக்கும்போது தெரிஞ்சிச்சு இது ஒரு ஜிலேபி மீன் தான். இருந்தாலும் நான் போடணும்ல, அதுக்காகத்தான் போடுறேங்க. இப்போ நான் இழுத்து காட்டுறேன். ஏன்னா மீன் எல்லா டைமும் ரோகே மாட்டாது. ஒரு டைமு ஜிலேபி மாட்டு, இல்லை ஒரு டைமு குட்டி மீன் மாட்டு, இல்லை ஒரு டைம் மாட்டாமையும் கூட மாவுக்கு அரைஞ்சி போயிடுது. இது மாதிரிலாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜிலேபி மீன். ஆமாங்க, ஒரு சைஸான ஜிலேபி தாங்க. ஒரு 1/4 கிலோ அந்த சைஸில் வருங்க. அந்த ஜிலேபி மாட்டியிருக்கு. சரிங்களா? இது எதிர்பார்த்தது தான். ஏன்னா இங்கே அதிகமாக ஜிலேபி இருக்குது. அதனால் நம்மளுக்கு மாட்டுறது. எனக்கு இன்றைக்கி இந்த தூண்டி ராசி தூண்டி. ஆமாங்க, பால் செட்டு கூட ஃபீட்டர் மாதிரி ஒரு 4 ஹூக் செட் பண்ணிக்கிறேன். நல்லாவே இருக்குது. அடுத்து அதை கழட்டிட்டு மறுபடியும் நான் தூண்டி போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் போட்டிருக்கேன். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இந்த வாட்டருக்கு நான் எத்தனை நரம்புக்குன்னு பார்த்துங்க. மிஞ்சி போன ஒரு 5 மீட்ரு ஒரு 8 மீட்ரு அந்த நரம்பு தான் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக வீசிட்டேன் இருக்குது நரம்பு பூரா. இப்போ இவ்வளோ தான் நரம்பு இருக்குது. ஏன்னா இதில் தான் மாட்ட போகுது மீன். அதுக்காகத்தாங்க. இப்போது நான் இப்படி போட்டு நான் ரொம்ப நேரம், ஒரு அரை மணி நேரமாட்டம் ஆச்சு. என்னடா கடிக்கவே மாட்டேங்குன்னு சொல்லி. அது 3லேயுமே கடிக்கல. ஏன்னா மீன் மழை வர டைமு கருகும்னு இருந்துச்சு. இது மாதிரி மழை தொழியும் கூட ட்ராப் ஆகுது. உங்களுக்கே தெரியும் எனக்கு, தண்ணியில் ஒரு தொழி விழுகுது. அப்போ நாங்கள் இருந்தோம். மீனே மாட்ட மாட்டேங்குது, கடிக்கவே மாட்டேங்குது. ஏன்னா வலையை விட்டாவே மீன்லாம் பயந்துட்டு இந்த ஓரக்கால் செடி ஓரத்தில் இது மாதிரிலாம் போயிரு. இன்றைக்கி விழுகாத சந்தேகத்தில் தான் நாங்களும் இருந்தோம். மேகம் போல் கருகும்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த தண்ணியிலே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கருமுன்னு இருக்குது. தண்ணி மழை தண்ணி விழுகுது. இப்படி இருக்கும்போது நாங்களும் உட்காந்துட்டு இருந்தோம் ரொம்ப நேரம். ஏன்னா நான் இங்கே போட்டிருக்கேன், என் ஃப்ரெண்டு அந்த பக்கம் போட்டிருக்காங்க. ஒரே பக்கத்தில் போடக்கூடாது. நான் இங்கே போட்டிருக்கேன், தள்ளி போட்டுக்கிறாங்க. ஏன்னா ஒரே பக்கத்தை எதிர்பார்க்கக்கூடாது. அதுக்காகத்தாங்க. இப்போ தூண்டி நான் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, மீன் கடிக்கவே இல்லை. என்னடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலில் ஸ்பைடர் ஹூக் எப்படி செட் பண்ணலாம், பால் செட் எப்படி செட் பண்ணலாம், ஃபீடர் பால் செட் எப்படி செட் பண்ணலாம்னு சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் ரோகு, கட்லா, மிருகால், ஜிலேபி இது மாதிரி மீன் பிடிக்கிறதுக்கு நல்ல பைட் எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லி வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் அந்த பைட் தான் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். சரிங்களா? நீங்கள் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு மொழி தருங்க. இப்போ நான் ரொம்ப நேரம் வீடியோ பிடிச்சிட்டு இருந்தங்காட்டி செல்லு ஹீட் ஆகிடுச்சு. அதே போல் நம்மளுக்கு கைவலி வருது. செல்லு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. கேமரா பக்கத்தில் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. அதனால் நான் வீடியோவை நிறுத்திட்டு கண்டினியூ பண்ணலான்னு நான் கட் பண்ணிட்டேன். சரிங்களா? அப்படி மழை துணியும் விழுந்துச்சு. அதுக்காகலாம் கிடையாது, செல்லு ஹீட் ஆகிடுச்சு. அதுக்காகத்தாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்களா நரம்பு லூஸ் ஆகிடுச்சு. தெரிஞ்சு நினைக்கிறேன் உங்களுக்கு. நரம்பு லூஸ் ஆகிடுச்சு, மறுபடியும் டக்குன்னு இழுக்குது. நான் அப்போ தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு 8 மீட்டர் நரம்பு வச்சு டக்குன்னு உள்ள போயிடுச்சு. இப்போ பார்த்தா நான் இழுக்கிறேன். ஏன்னா காஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சிச்சு இது ஒரு ரோகு தான். ஏன்னா இப்போ பார்த்து உங்களுக்கே தெரியும், நான் இழுக்கும்போது நரம்பு அப்படியே மேட்டத்துக்கு வந்துடும். பார்த்துங்க,
அப்படியே நான் மீன் பிடிக்கிறவங்களாம் தெரியும் நினைக்கிறேன். நரம்பு அப்படி இழுக்கும்போது மேல் மட்டத்துக்கே வந்துருச்சுன்னா அது ஒரு ரோகம் தான் அர்த்தம். இப்போ பார்த்தீங்களா நல்லா டஃப் கொடுச்சு, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஆனால் மீன் வந்து நரம்பு வந்து குட்டியாக இருந்தங்காட்டி நான் டக்குன்னு இழுத்துவா உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல. ஏன் டக்குன்னு எண்டுக்கு போயிடுச்சு, அதனால் வீடியோ எடுக்க முடியல. எண்டுக்கு போனங்காட்டி பாட்டக்கன் மட்டும் எடுக்க முடிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேல் மட்டத்துக்கு நரம்பு வந்துச்சு, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இப்போ நல்லா அலசிட்டு வருது மீன், உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஒரு நல்ல சைஸான ரோகு தான், ஒரு 1.25 2 கிலோ அந்த சைஸில் இருக்குது. பார்த்தா நல்லா நம்ம பார்த்தோன்னே டக்குன்னு மடி இழுத்துட்டு உள்ளே போகுது. அப்படியே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நமக்கு பால் செட்டு தான் மாட்டிக்குது. அந்த பால் செட்டில் மாட்டினங்காட்டி நல்லா மூக்குலேயே அது மாட்டிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா ஓரத்தில் வந்துடுச்சு. சரி அப்படியே நான் வாரிடலான்ட்டு நினச்சேன். ஏன்னா வாரிட்டா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் போனால் மறுபடியும் உள்ள இழுத்துட்டு போயிடுச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மறுபடியும் உள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. சரி விட்டாகான்னு சொல்லி நான் அப்படியே இழுத்துட்டேன், தரையோட சேர்த்து இழுத்துட்டேன். இது ஒரு 1.25 கிலோ அந்த ஒரு ரேஞ்சில் 1.25 கிலோ 2 அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக இருக்குது. 2 கிலோ சைஸே வரும்னு நினைக்கிறேன். 2 கிலோ பக்கமாக கண்டிப்பாக இருக்குது. ஒரு பெரிய ரோகு தாங்க. பார்த்தா பால் செட் நான் செட் பண்ணியிருக்கேன். அந்த பால் செட்லேயே இதாகிடுச்சு, மாட்டிடுச்சு. இந்த பால் செட்டுக்கும் நான் தான் செஞ்சது. நம்மளே ஈஸியாக செஞ்சுக்கலாம், உங்கள் வீட்லேயே செஞ்சுக்கலாம். யாருக்கிட்டையும் 150 200 வாங்க தேவையில்லை, வீட்லேயே செஞ்சுக்கலாம். சரிங்களா? அது எப்படி சொல்லிங்க நம்ம சேனல் வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு ஆசை வேஸ்ட் பண்ண தேவை, நம்மளே செஞ்சுட்டா போதுங்க. ஒரு 4 பால் செட் செஞ்சுட்டா போதும், இல்லை 2 ஸ்பைடர் செஞ்சுட்டா போதும். இதுவே கிடக்கு நம்ம மீன் பிடிக்கிற அளவுக்கு. அதனால் ஈஸியாக நம்மளே செஞ்சுக்கலாம். அது எப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்படியே நான் பைட் என்னன்னு சொல்லி கூட வீடியோ போட்டிருக்கு. சரிங்களா? ஏன்னா மீன் அதிகமாக இல்லாத இடத்துலையும் கூட பைட்டை இழுக்கிற அளவுக்கு நம்ம மீன் மேக் பண்ணணும் பைட்டை. ஏன்னா மீன் அதிகமாகிற பக்கம் எப்படி மாவு போட்டாலும் மாட்டிக்கு. இப்போ மீன் அதிகமாக இல்லாத பக்கம் மாவு நம்ம பைட் நல்லா ருசியாக இருந்தால் தான் அதுக்காக தான் மீன் வந்து எடுக்கு. சரிங்களா? அதுக்கு நம்ம சேனலில் வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இது மாதிரி ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ரெகுலராக வருதுங்க நம்ம சேனலில். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்குது. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.